பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருந்தால் பாஜகவே பிரிச்சிரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் கோவப்படுறோம் சென்றாயன் அப்படின்னு இருக்கணும். நேற்று முளைச்ச மலையில் நீங்கள் முளைச்ச காளான், அது ஒரு பாரம்பரியமான அதிமுகவை பார்த்து போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு போகிறார். உங்களுக்கு கோபமே வரலன்னா இப்போ எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணி கொண்டு வரணும், அதிமுக பாஜக கூட்டணியை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்திட முடியாதுங்கிறது தெரியும். விஜய் இவங்க 2 பேச்சு பேசுங்க ஐயோப்பா நீங்கள் இப்போ ரோட்டில் எழுதி விட்டுருவீங்க போல உங்களை நம்பின்னு நினச்சி அந்த ஆள் பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜய் ஃபோன் பண்ணியிருக்காரு பண்ணி சாரி சார் சின்ன பசங்க தெரியாமல் பேசிட்டாங்க மன்னிச்சுங்க. பிரேமலதா அவர்கள் யார் கூட கூட்டணி அப்படின்றது வந்து நான் ஜனவரி மாதம் தான் சொல்லுவேன். ஆடி போய் ஆவடி வந்தால் டாப்பாக வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க போல. 4 லோக்சபா 1 ராஜ்யசபான்னு போட்டு 2 கட்சி தலைவரும் சைன் பண்ணியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, ஒரு சீட் கொடுத்தோம்னா இவங்க வந்து சட்டசபை தேர்தலில் வந்து நம்மளை போட்டு படாப்படுத்திடுவாங்க, ஒருவேளை நம்ம ஜெயிச்சோம்னா நான் உங்களுக்கு தர்றேன். நான் எடப்பாடியார்கிட்ட வந்து நேற்று கேட்டப்போ வந்து அவர் சொல்லியிருந்தாரு இந்த ஆதவ அர்ஜுனா விஷயம், பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருந்தால் பாஜகவே பிரிச்சிரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பற்றி கேள்வி கேட்போம், அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிட்டாரு. இது கோவப்பட்டிருக்கணும், அவருக்கு கோவப்படலை. இதுக்கெல்லாம் கோவப்படுறோம் சென்றாயன் அப்படின்னு இருக்கணும். ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர், ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காதவர், தேர்தலில் நிற்காதவர், கவுன்சிலராக கூட ஆகாதவர், நேற்று முளைச்ச மலையில் நீங்கள் முளைச்ச காளான், அது ஒரு பாரம்பரியமான அதிமுகவை பார்த்து போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், 2-3 முறை அமைச்சராக இருந்தவர் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு போகிறார். உங்களுக்கு கோபமே வரலன்னா நீங்கள் என்ன அரசியல்வாதி? பதிலுக்கு உங்கள் 2ஆம் கட்ட தலைவராவது காட்டாமல் அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணி கொண்டு வரணும், விமர்சனம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு போல். அதிமுக பாஜக கூட்டணியை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்திட முடியாதுங்கிறது தெரியும். அப்போ ஒன்றும் வலுவான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது அதிமுக கூட சொல்லியிருக்கும், விஜய் நம்ம கூட்டணிக்கு வருவார், நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காதீங்க, இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, கண்டுக்கிறாங்க விட்டுருங்க, உங்களை தான் எத்தனையோ திட்டுறாங்க, அவன் திட்டு போகிற விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. அதனால் அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா பேசின அந்த வீடியோ வந்து யார் லீக் பண்ணான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒருவேளை அவங்களே லீக் பண்ணாங்களா இல்லை ஆதவர்ஜுனா அது ப்ரெஸ்ஸு நின்றுருக்காங்க போல சுற்றி. அந்த ப்ரெஸ்ஸில் வந்து கேமரா ஆனில் இருக்கிறது கூட தெரியாமல் 2 அறிவாளிகள் பேசிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி அது ஒருத்தர் கட்சியோட போச்சல்லாது, இன்னொருத்தர் வந்து இவர் முதலமைச்சராக போறன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எங்கே கேமரா வச்சுருக்காங்க, என்ன பேச்சுறன்னு கூட தெரியாமல் விஜய் இவங்க 2 பேச்சு பேசுங்க ஐயோப்பா நீங்கள் இப்போ ரோட்டில் எழுதி விட்டுருவீங்க போல உங்களை நம்பின்னு நினச்சி அந்த ஆள் பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு போல. அவர் இல்லைன்றார். ஆக்சுவலாக ஃபோன் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து பண்ணி சாரி சார் சின்ன பசங்க தெரியாமல் பேசிட்டாங்க மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு போல. ஆனால் நீங்கள் வந்து மலுப்பெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திட்டது உண்மை தான். அவன் திட்டது மன்னிப்பு கிட்ட சொன்னோம்னா நம்ம ஏற்றிக்கிட்ட மாதிரி ஆகிப்போம் இல்லையா? அதனால் அமைதியாக வந்து நீங்கள் போங்க தம்பி விளையாட்டு பேசுனதெல்லாம் கோவப்படுவோன்னா அப்படின்னு வந்தாப்புல. இல்லை அந்த வீடியோ நம்ம பார்த்தாலே தெரியும், அவர் கண் முன்னாடியே தான் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சு தானே அந்த வீடியோ எடுத்துருக்கணும். தெரிஞ்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, தெரிஞ்சு தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. கேமரா ஒருவேளை ஆஃபில் இருக்கலாம், நம்ம வர்றது இதெல்லாமா எடுத்து போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது வந்து ஓப்பன் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டாரு போல். அதை டக்குன்னு எடுத்து கேட்ச் பண்ணி போட்டுட்டானுங்க. அது பெரிய வயலில் ஆச்சு. அது நான் நினச்சேன், அது ஒரு விஷயத்தை நம்ம ஆதவர்ஜுனா பாராட்டணும். இது ஏஐயில் பண்ணார்கள், என் குரலே கிடையாது, நான் வாயசைக்கையில் யாரோ டப்பிங் கொடுத்து விட்டார்கள்னு சொல்லுவாப்புன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு இல்லை, குற்றத்தை ஒத்துக்கிட்டாப்புல. அந்தளவுக்கு அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டி ஆயிரும். தேமுதிக வந்து அதிமுக தான் கூட்டணி இருக்குன்றதா இன்னை வரைக்கும் பேசப்படுது. ஆனால் பிரேமலதா அவர்கள் யார் கூட கூட்டணி அப்படின்றது வந்து நான் ஜனவரி மாதம் தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. அப்போ யார் கூட தான் அவங்க கூட்டணி? ஆடி போய் ஆவடி வந்தால் டாப்பாக வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க போல். உண்மையிலேயே ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமையில இன்றைக்கி தேமுதிக இருக்குது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்சி, அதை எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சு 2 கட்சிக்கும் மாற்றாக தான் மக்கள் பார்த்தாங்க அதிமுகவை. அதுக்கு பிறகு ஒரு அதிமுக கூட கூட்டணி வச்சார். அதுக்கு பிறகு நடந்துச்சுன்னு தெரியும். அவர் மறைவுக்கு பிறகு இவங்க என்னென்னா இவர்களுக்கான தனித்தன்மையை தேமுதிக கலந்துருச்சு. இவர்கள் யாரையுமே எடப்பாடி பழனிசாமியே தேமுதிகவை நம்ப மாட்டேங்கிறாருன்னா அப்போ பார்த்துங்களேன். எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான நாள், அவரே தேமுதிகவை வந்து நம்ப மாட்டேங்கிறார். இவங்களுக்கு இப்போ ராஜ்யசபா சீட் கொடுத்தோம்னா தேர்தல் நேரத்தை எந்த பக்கம் வேணாலும் தவிடுவாங்க, அதனால் நீங்கள் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்குருவாங்களா அப்படிங்கிறார். தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஆல்ரெடி அக்ரிமெண்ட் அப்படி தான் இருக்குன்றாங்க. அக்ரிமெண்ட் எழுதி வச்சிருக்கணும் இருக்குன்றாங்க. அதை ஏன் காப்பி மாட்டேங்கிறீங்க? ஆனால் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணல, எந்த முறை கொடுப்போன்றது மட்டும் மென்ஷன் பண்ணல. அப்படின்னு பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்க. இவங்களை வருஷம் மட்டும் இங்கே போடுறவ ஃபுல் பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக தேதி போட்டு தான் இந்த வருகிற 26 நடக்கக்கூடிய 25 நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட் தர்றோம், 4 லோக்சபா 1 ராஜ்யசபான்னு போட்டு 2 கட்சி தலைவரும் சைன் பண்ணியிருப்பாங்க. அதை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு கொடுத்தோம்னா
இந்த ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க 1000 பேர் கேள்வி கேட்பாங்க அசம்பிளி எலெக்ஷனில். அதனால் வந்து இவங்க வந்து இந்த ரேஞ்சிலே வச்சுருப்போம், ஜெயிச்சா ஒரு வேளை பின்னாடி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது அவர் ஐடியா பண்ணுறாரு. இவர்கள் என்னென்னா இந்த ஒரு சீட்டு வேணால் நமக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும். 2011 அந்த ஜெயலலிதா அந்த அம்மையாருடைய கூட்டணிக்கு பிறகு தேமுதிக தொடர் தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி 15 வருஷமாக தோல்வியாக ஆட்சியில் இல்லாத கட்சி. திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அது 15 வருஷம் தோல்வியில் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆட்சியில் இல்லாத கட்சி 15 வருஷம் தோல்வியாகவே இருந்தால் அது எவ்வளோ நாளைக்கு தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க முடியும்? இப்போ அது வந்து கட்சி பலப்படுத்தணும். ஒரு சீட்டாக வந்தோன்னா டெல்லிக்கு போகலாம், டெல்லியில் நம்ம அரசியல் பேசலாம்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, ஒரு சீட்டு கொடுத்தோம்னா இவங்க வந்து சட்டசபை தேர்தலில் வந்து நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க, அதனால் வந்து இவங்களை இப்படி லிமிட்டாக வச்சுக்கிறது தான், ஒருவேளை நம்ம ஜெயித்தோம்னா நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வெளியிலையும் விடாமல் அதே நேரத்தில் அவங்கள வந்து கொடுக்கவும் இல்லாமல் அவர் லாக் பண்ணி வச்சுருக்காரு. வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு தரேன் அப்படின்னு. இது தேமுதிக வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்குங்கிறது உண்மையிலே வருத்தக்கூடிய விஷயம் தான். பிரேமலதா அவர்களே வந்து ஒரு டவுட்டில் தான் இருக்காங்களா, யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிட்ட சீட்டு விஷயமா பேசியிருக்காங்க அதிமுக கிட்ட. ஆனால் கூட்டணி குறித்து நான் ஜனவரி மாதம் தான் பேசுவேன் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு சந்தேகம். நேற்று நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 துண்டு வச்சு 2 பக்கம் போட்டாங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுக்குழுவில் வந்து கேப்டன் பற்றி தீர்மானத்துக்கு வாழ்த்துக்கள்ன்ட்டாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், யார் வேணாலும் துண்டு எடுத்துக்கங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது அரசியல் கட்சி படம் தான் செய்வாங்க. இதே மாதிரி தான் பாமக பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, மாம்பழம் 2ஆக படம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ முரசும் அப்படி தான், என்ன அடிக்கிற அடியில் கிளியுதா இல்லை சத்தம் கேட்குதாங்கிறது தேர்தல் நெருங்குறதுங்க தான் தெரியும். கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று நடந்த அந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களும் பண்ணியிருந்தார். அதில் வந்து எனக்கு அரசியல் எதிரி இருக்காங்க, கொள்கை எதிரி இருக்காங்க, இணை எதிரி இருக்காங்க, அதே மாதிரி நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேராக சொல்லிட்டு இருந்தார். யார் அந்த அரசியல் எதிரி, கொள்கை எதிரிலாம் யார் சார்? கொள்கை எதிரினா திமுகவுக்கு எதிரான கொள்கை யாரில் இருக்காங்க, எல்லாருமே கொள்கை எதிரி தான். அரசியல் எதிராக தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடியவர் அரசியல் எதிரிகள். அதை தாண்டி அவர் சொல்ல விஷயத்தை முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம், ஊடகங்கள் நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. குறிப்பாகவே திமுகவுக்கு எதிராகத்தான் ஊடகங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதை சரி செய்யக்கூடிய வேலையில் திமுக சோசியல் மீடியாங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் இறங்கி வேலை செய்கிறாங்க. உண்மையில் அந்த மாதிரியான விஷயம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 27 தீர்மானங்கள் போட்டாங்க. அந்த 27 தீர்மானங்கள் எப்பயுமே இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் போகிறப்ப ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை பாராட்டி அவருடைய சாதனைகளை புகழ்ந்து வரக்கூடிய தீர்மானங்களாக தான் இருக்கும். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்த தீர்மானமாக இருக்குது. நகைக்கடனுக்கான விகிதாச்சாரத்தை குறைக்கணும், அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும், மத்திய அரசு நிதி கொடுக்கணும், கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்துக்கு தீர்மானமாக போட்டிருக்காங்க. உண்மையில் அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ரெண்டாவது அவர் அந்த 2 புதிய அணிகளை உருவாக்கியிருக்காங்க. திமுகவில் இது வரைக்கும் 24 அணி இருக்குது. இப்போ ஒரு 2 அணிகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது கல்வியாளர் அணி, மாற்றுத்திறனாளி அணிகள். இந்த மாற்றுத்திறனாளிங்கிற பேரையே கலைஞர் தான் முதல்ல வச்சார். அவர்கள் இது வரைக்கும் ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஊனமுற்றோருங்கிறது குறையாக இருக்குது அந்த பேர். அவங்க ஊனமுற்றோர் கிடையாது, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களுக்கு மாற்றாக ஒரு திறமை இருக்குது. உங்களுக்கு இருக்க திறமை காட்டில் அவங்களுக்கு வேறு ஒரு திறமை இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அந்த பேரை வச்சார். அதுக்கு நலவாரியம் கூட இருக்குது. இப்போ திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணியினே ஒரு அணியை உருவாக்குறாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மாதிரி கல்வியாளர் அணி, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதை ஒருங்கிணைக்க வகையில் கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து கல்வியாளர்கள் அணி அப்படின்னு உருவாக்குறாங்க. அதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம், தன் கட்சி தொண்டர்கள் ஏதாவது விபத்தில் இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபா. அதே மாதிரி அந்த வீட்டில் 21 வயதுக்கு குறைந்த வயதில் இருக்கக்கூடிய ஆணவ பெண்ணோ குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை முழுவதுமாக கட்சி ஏற்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து அனுபவிச்சிருக்காங்க. உண்மையில் அது பெரிய விஷயம். ஒரு அரசியல் கட்சி வந்து அவர் குடும்பம் சார்ந்தமாக அவங்களை பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்காக ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த தீர்மானம் நிறையா தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அதில் இந்த 2-3 தீர்மானம் குறிப்பாக இந்த தீர்மானங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய கவனம் இருக்கக்கூடிய தீர்மானமாக இருந்தது. அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து திமுகவை விமர்சிக்க மட்டும்தான் டைம் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் அதிமுக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லாத போதே அவங்க ஒன்றிய அரசை எதிர்த்து அவங்க எதுவுமே பண்ணலையே. இப்போ பெருசாக போராட்டமோ பண்ணி அதை நோக்கி பேசலையே. அதனால சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து திமுக மட்டும் தான் எதிர்க்கிறீங்க, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறத கேட்குறாரு. இதில் வந்து நமக்கு இதில் சொல்கிறதுக்கு என்ன கண்மணியே தெரியுது, அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு. நீங்கள் நேரடியாகவே கூட்டணியிலையும் வந்துட்டாங்க, நீ எப்படி பேச போகிறாங்க? அப்போ அவங்கள ஒரே எதிர்த்து திமுக தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் நன்றி சார்.